இது என்னன்னா அந்த பசங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்க. அதாவது எந்த விதமான இதுவுமே இல்லை. கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறுறாங்க. அதாவது தகர சீட்டு போட்டிருக்காங்க, அதை உடைச்சிட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கிறானுங்க. அப்புறம் அந்த லைட்டு ஒயரை பிடிச்சி தொங்குறானுங்க, ஃபோக்கஸ் லைட்டு, அது ஒயரை பிடிச்சி தொங்குறானுங்க. கரண்ட்டுலாம் ஆஃபே ஆக கிடையாது. இவனை ஒயரை பிடிச்சி தொங்கினா ஒயர் பிங்க தான் செய்யும். அப்போ கரண்ட் ஆஃப் ஆக தான் செய்யும். அந்த கண்டிஷன் மட்டும்தான். பவர் கட் ஆகும்போது தான் நான் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தேன். அப்போ எல்லாம் வதன்னு எல்லாருமே கத்தி கதறல் போட்டு கூச்சல் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையிலேருந்து எல்லாம் கீழே விழுந்தது கூட பொறுப்பெடுக்காமல் அந்த இருட்டுக்குள்ளே யார் யார் எங்கே விழுந்தாங்கன்னே தெரியல கரண்ட் கட் ஆனோன்னே. அதுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மீச்சு ஏறினாங்க. அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கவங்க செருப்படுத்து இவர் மேலே, தலைவர் மேலே, விஜய் மேலே அடித்தாங்க. அது யார் என்ன ஏதுன்னு தெரிலைங்க சார். ஆனால் உள்ளே வந்து ஒரு சிலர் பசங்க எல்லாம் வந்து தண்ணி அடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்து கட்சி கொடி அவர் கொடியும் தான் போட்டிருந்தாங்க. அது யார் எந்த கட்சி என்னன்னே யாருக்கு தெரியாதுங்க சார், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கம்பல்சரி அதில் தண்ணி அடிச்சுட்டு முக்கால்வாசி பசங்க இந்த மரத்து மேலே ஏறினது, இந்த ஈபியில் ஏறினது, இது எல்லாமே சரக்கு அடிச்சிருந்த பசங்க.